ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஜூஸியான ஒரு சிக்கன் பிரியாணி. பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். புதினா, மல்லி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, நமக்கு தேவையான ஸ்பைசஸ், அப்புறம் நெய், இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப சீக்கிரமாக ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். முடிஞ்சால் மஞ்சள் பொடியெலாம் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக. இப்போ குக்கரை வச்சாச்சு. இன்றைக்கி நான் 1 கிலோ அளவில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அரிசி 3/4 கிலோ, சிக்கன் 1 கிலோ. ஸோ இந்த சைஸ் குக்கர் போதும். இப்போ நெய் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் கொழுப்பு வரும். லைட்டாக மட்டும் நெய் போட்டுக்குவோம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்க்குறேன். இப்போ ஆயிலும் நெய்யும் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு நான் ஒன்று தாங்க போட்டிருக்கேன். என்கிட்ட ஒன்று தான் இருந்தது. தேடி பார்த்தும் கிடைக்கலை. கிராம்பு நிறைய போட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும். 2-3 போடலாம். முந்திரி இருந்தால் முந்திரி ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். எப்போயுமே ஃபஸ்ட்டு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணணும். நம்ம இதில் கொஞ்சம் மிளகா பொடி சேர்ப்போம். அதனால் நம்ம மிளகா பொடி சேர்க்குறதுனால நிறைய மிளகா சேர்க்க வேணாம். கம்மியான மிளகா சேர்த்தா போதும். ஒரு மிளகாயை தான் 3 கீரி போட்டிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும், மீடியம். ஏன்னா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஹீட்டே போதும் இது வதங்கிறதுக்கு. வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது 2 மினிட்ஸ் வதங்கட்டும். நான் நிறைய தடவை பண்ண ஒரு டிஷ்ஷு பிரியாணி. எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு. நம்ம பிரியாணினோட நிறைய பேர் பிரியாணி அது ரொம்ப பெரிய வேலைன்னு தான் நினைப்பாங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துலேயே பிரியாணிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது சீரக சம்பாவில் செய்கிற பிரியாணி தான். எப்போயுமே நாங்கள் அதுதான் செய்வோம். பாஸ்மதி ரைஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். மதுரையில் இருக்கவங்க மேக்ஸிமம் சீரக சம்பா பிரியாணி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போனா அது அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போவுமே தக்காளி ஆட் பண்ணால் கொஞ்சோன்னு உப்பு போடுவேன். அது ஒரு பழக்கமாயிடுச்சு. என்ன சமைச்சாலும் தக்காளி போட்டேன்னா கொஞ்சோன்னு உப்பு போட்டுருவேன். உப்பு ஒரு இதில் ஆட் பண்ணும்போது சீக்கிரம் வதங்கிடும். அப்புறமும் கொஞ்சம் உப்பு நான் சேர்ப்பேன். உப்பு பார்த்துட்டு கடைசியாக இப்போதைக்கு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் அரைக்கிடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அந்த டைமில் மசால் பொடியெலாம் எடுத்துடலாம். டைமில் புதினாவும் மல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே 1 கைப்பிடியில் எடுத்திருக்கேன், புதினாவும் மல்லியும். புதினா தான் நிறைய போடும்போது டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக ரொம்பவும் நிறைய போட்டக்கூடாது. 1 கைப்பிடி அளவு போதும். இது மல்லி சேர்ந்து வேகட்டும். நான் மசாலா உங்களுக்கு காட்டுறேன். இதாங்க நான் யூஸ் பண்ண போகிற மசாலாலாம். எப்போயுமே கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும். இது நம்ம மட்டன் பிரியாணி செஞ்சால் இந்த மட்டன் மசாலா யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்கிறதுனால தேவையில்லை. சில்லி பவுடர் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வீட்டு மிளகா பொடியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா. இது கூட கொஞ்சோன்னு நம்ம மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், மஞ்சத்தூள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்க, லைட்டாக சேர்த்தா போதும். கரம் மசாலா எல்லாமே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் சேர்க்கணும். அடுத்து பிரியாணி மசாலா, அடுத்து ரெட் சில்லி பவுடர். கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். இது கூட கொஞ்சமாக மல்லித்தூள். இது வீட்டு மல்லித்தூள், வீட்டில் குழம்பு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வீட்டு மல்லித்தூள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போதும். மிளகா 2 தான் சேர்த்துருக்கோம். நமக்கு காரமே இருக்காது. நம்ம காரம் இந்த பொடி போடுறதுனால அதில் தான் வரும் காரம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து வரணும். அதுக்கிடையில் நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிளகாவோட பாருங்கள், இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன். இது எப்போயுமே தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரும். அதனால் தண்ணி சேர்க்கவே கூடாது.
தண்ணி வெளியே வந்து மசாலாலாம் பிடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் வெளியே வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரெஷர் போடணும். நியூஸ் கழிச்சுப்போம். இந்த டைமில் நம்ம அரிசி ஊற வச்சுக்கணும். இது 1/2 கிலோ. அதுவும் நம்ம உலக்கில் அளந்து தாங்க போடணும். அப்போ தான் நம்ம அரிசிக்கு தண்ணி எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியும். இல்லை 2 உலக்கு அப்புறம் பாதியும் இருக்குது. இதுதான் 1/2 கிலோ. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி வெளியே வந்திருக்கா. அப்படியே தண்ணி ஊற்றவே கூடாது. புளிப்புக்காக லைட்டாக தயிர் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இப்போ ஸ்டவ்வை வந்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்ப்போம். சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை வந்து போட்டுக்கலாம். தண்ணி விட்டுருக்கா, அதனால தண்ணி எப்பயுமே ஊற்றக்கூடாது. ஈரல்லாம் நாங்கள் மேக்ஸிமம் போடவே மாட்டோம். வாங்கின இடத்துல பாருங்கள், நிறைய ஈரலாக போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து 1/2 கிலோ அரிசி, சிக்கன் வந்து 1 கிலோ. இப்போ இந்த அரிசியும் மசாலாவோட சேர்ந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆகட்டும். தண்ணியே சேர்க்கலை. எவ்வளோ கொழப்பாக இருக்குன்னு பாருங்கள். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்னு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த உலக்கில் தான் வந்து நம்ம 2.5 உலக்கு எடுத்துருக்கோமா. ஸோ இது அரிசி ஊற வச்ச தண்ணி. இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணியா. அப்போது இது வந்து 2 டம்ளர்னால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது 2, 3. தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றணும். கம்மியாக ஊற்றவும் கூடாது, கூட ஊற்றக்கூடாது. இல்லாட்டி பிரியாணி ஒன்று குழஞ்சி போயிடும், இல்லாட்டி வேகாது. டம்ளர் அரிசி எடுத்தோம்ல, அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் இல்லாட்டி 1 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுட்டோம் அரிசி, அதனால் அரிசி ஊறியிருக்கும். இதை வந்து ஒரு 2 விசில் அப்புறம் 1 விசில் அப்படியே தம் போடுற மாதிரி வச்சு இறக்குனா போதுங்க. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். ரொம்ப ஒரு டாஸ்க்கான வேலைலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை தான். சிக்கனும் நமக்கு ஆல்ரெடி வெந்துடுச்சு, அதனால் இவ்வளோ தண்ணியே போதும். உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் போடணும், கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அரிசிக்கும் சிக்கனும் வேகணும்ல, அதில் உப்பு போடணும். லைட்டாக நைஸ் உப்பு வந்து நம்ம சப்போஸ் பத்தலைன்னா கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். 1 விசில் 2 விசில், 2வது விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போடுற மாதிரி இறக்கிடணும். அப்போ தான் இது குலையாமல் வரும். இது கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. எங்கள் டயரே போடலைங்க குக்கருக்கு வாரே போடாமல் மாட்டிகிட்டு இருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருப்போம். இப்போ விசில்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் அப்புறம் 3வது விசில் லைட்டாக வந்ததும் ஆஃப் பண்ணியாச்சு. மசாலாலாம் வெந்திருக்கா, உப்பு இருக்கான்னு இனிஷியலாக செக் பண்ணி பார்ப்போம். சோறு வெந்திருக்கு. சோறும் சரி சிக்கனும் சரி எல்லாமே வெந்திருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாங்க பிரியாணிலாம். நான் அடிக்கடி பிரியாணி எப்பப்போ எனக்கு வந்து தோணுதோ அப்போலாம் செய்வேன். கொஞ்சமாக செஞ்சு சாப்பிடுவோம். இந்த பிரியாணிக்கு நாம் வந்து சைடிஷாக எக்கு கறி வச்சுருக்கோம். பெரட்டியும் சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்லாம். ப்ளஸ் இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் இல்லாமல் பிரியாணி ஃபுல்ஃபில்லே ஆகாதுங்க. சிக்கன் பிரியாணி நல்லாவே வந்திருந்தது, அடி பிடிக்காமலும் இருந்தது, குலையாமலும் இருந்தது. சிக்கனும் நல்லா வெந்திருந்தது. கொஞ்சோண்டு முட்டை, அப்புறம் அந்த தயிர் வெங்காயம், கொஞ்சோண்டு பிரியாணி அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே வேறு லெவலில் இருந்ததுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.